நெல்லை டவுன் பகுதியில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. நெல்லை டவுன் பகுதியில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் நெல்லை டவுன் காவல் நிலையத்திற்கு மதியம் கிடைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அதற்கான முயற்சிகள் முன்னெடுத்தனர். இது ரூமரா அல்லது வெறும் தகவல் மட்டுமா இல்லை புரளியா கிளப்பி விடுகிறார்கள் என்று இரவு வரை தேடினார்கள். அவர்கள் குறிப்பிட்ட அந்த இடம் வேற, அதாவது நெல்லை டவுன் இருந்து தச்சநல்லூர் செல்லும் பகுதியில் கூட குருநாதன் கோவில் விளக்கு பகுதியில் புதைக்கப்பட்டிருப்பதாக தெரிந்தவுடன் அந்த இடத்தில் சென்று இரவில் காவல்துறையினர் தொடர்ச்சியாக தேடுதல் வேட்டை நடத்தினார்கள். 12 மணி வரைக்கும், அதாவது நள்ளிரவு 12 மணி வரை அதற்கான எந்த ஒரு தடயம் கிடைக்கவில்லை. ஆனால் 1 மணிக்கு மேல் கிடைத்தது. 1:30 மணிக்கு மேல், நள்ளிரவு 1:30 மணிக்கு மேல் கிடைக்கப்பட்ட அந்த உடல், அது தோண்டி புதைக்கப்பட்ட உடலுக்கான விவரம் கிடைத்தது. அதுக்கு தோண்டி எடுக்கப்பட்டது. புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுத்த போது அது குறித்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. அதன் பேரில் நள்ளிரவே தீவிர விசாரணை இறங்கிய போலீசார் இதுக்கு இறந்தவர் பெயர் ஆறுமுகம் என்பதும் அவர் 20 வயதான இளைஞர் என்பதும் தெரிய வந்தது. இந்த கொலையில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்று காவல்துறை அடுத்து தொடர்பு விசாரணை நடத்திய போது தற்பொழுது 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் சிவா என்ற நபரையும் அதுபோல மற்றொரு நபரையும் கைது செய்திருக்கிறார்கள். எனவே இந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது இந்த கொலையில் முக்கிய குற்றவாளிகளாக இந்த 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 பேரில் ஒருவருக்கு 17 வயது ஆகிறது, மற்றவருக்கு 26 வயது ஆகிறது, கைது செய்யப்பட்ட 2 பேருக்கும். எனவே இந்த இளைஞர்களுக்குள் நடந்த தகராறு நட்புக்குள் நடந்த தகராறா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உண்டா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆனால் முதற்கட்ட தகவல்படி பாலியல் ரீதியான ஒரு தொந்தரவு கொடுத்ததாகவும் அது சம்பந்தமாக, அதாவது தவறான பழக்கத்தால் ஏற்பட்ட கொலை என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் முழுமையான தகவல்கள் காவல்துறை தரப்பில் இதுவரை தரப்படவில்லை. விரைவில் இதற்கான முழு விவரங்களும் தரப்படுவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது 2 பேர் கைது செய்யப்பட்டதால் விரைவில் விசாரணை தகவல்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.